மத்திய அரசால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய திட்டங்களை திமுக அரசால் நிறைவேற்ற முடியும் என பொய் வாக்குறுதி கொடுப்பதாக பாஜக வேட்பாளர் GPS நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் GPS நாகேந்திரன் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். வேட்பாளர்கள் அறிமுக கூட்டத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் தலைமை வகித்தார். இதில் அஇஅதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி, அமமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன், பாமக மாவட்ட செயலாளர் தேனி ஹக்கீம், பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் குப்புராமு, மத்திய அரசு வழக்கறிஞர் சண்முகநாதன், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் குமார், பாஜக முன்னாள் மாவட்ட ஆட்சியர் கதிரவன், மண்டபம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் RG மருதுபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் அதிமுக ராமநாதபுரம் நகர செயலாளர் பொறியாளர் பால்பாண்டியன், ஒன்றிய செயலாளர் ஜானகிராமன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் ஜெயலானி, பாஜக மாநில செயலாளர்கள் முருகன், மாவட்ட துணைத் தலைவர் பவர் நாகேந்திரன், பாஜக ஒன்றிய செயலாளர் கதிரவன், மாவட்ட இளைஞர் அணி தலைவர் மோடி முனீஸ், மண்டபம் ஒன்றிய மகளிர் அணி துணைச் செயலாளர் விஜயலட்சுமி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். கடந்த 2 நாட்களாக ராமநாதபுரம் தொகுதி ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கேன். அதில் பார்த்ததுல மக்கள் பயங்கரமாக கோபமாக்காங்க. நடந்துகிட்டு இருக்க திகிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினால மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்துட்டாங்க. வாழ்வாதாரம் மீன்ஸ் என்ன? சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை. கண்டிப்பாக ராமநாதபுரம் மக்கள் நல்ல மக்கள் உழைக்க கிடையாக்காங்க. ஆனால் அவங்க சந்ததிகளை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பயம் வந்துச்சு மக்களுக்கு. அங்க எல்லா தமிழகம் முழுக்கும் பார்த்தா ஒயின் ஷாப்பு அதே தான் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஆனா ராமநாதபுரத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், அபின், கஞ்சா முன்னாடி எக்ஸ்போர்ட் தான் பண்றது மாதிரி இருந்தது. இது ஹோல்சேல் தான் பண்றது மாதிரி இருந்தது. இப்போ ரீட்டைல்ல உங்களுக்கு ரீட்டைல்லாம் சின்ன சின்ன கடைகள்ல மிட்டாய் பிஸ்கட் ஒட்டி வச்ச கடைகள்லாம் கஞ்சா மிட்டாயி ஸ்கூல்ல அந்த பிள்ளைங்களுக்கு, இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கே சின்ன குழந்தை 7 வயசு 5 வயசு குழந்தைக்கு இனிப்பு மிட்டாய் கசப்பு மிட்டாய் கொடுத்தா எந்த மிட்டாய் பிடிக்கும்? இனிப்பு மிட்டாய் தான் பிடிக்கும். அந்த லட்சணம் ஆகி போச்சு இன்னைக்கு. அவங்க இதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்க. அதனால இந்த எலெக்ஷனை எங்கேயுமே பார்க்க முடியல. எலெக்ஷன் வேலையை பார்க்க முடியல. வேகதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எலெக்ஷன் தயாராகிட்டாங்க. எப்படி ஏதோ கொடுக்கறதை கொடுத்தா மக்கள் ஏமாளி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. கண்டிப்பா நம்ம மக்கள் ராமநாதபுரத்து மக்கள் முடிச்சுட்டாங்க. போதுண்டாப்பா உங்களுக்கு நீங்க கொடுத்தது நாங்க வாங்கினது. இனிமே எங்க சந்ததியை காப்பாற்றுறோம், எங்களை காப்பாற்றிக்கிறோம், எங்க பிள்ளைங்களை காப்பாற்றுறோம்னு எதுவுமே இல்லாம ஜனநாயக முறையில ஃபர்ஸ்ட் டைமா இந்த தேர்தல் நடக்க போதும் நான் நம்புகிறேன். இந்த மீனவ மக்கள் பிரச்சனை நீண்ட நெடுகாலமாக பிரச்சனையா இருக்கு ராமநாதபுரத்தில். ஏன்னா அந்த மீன் ஆதாரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 50,000 பேருக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 50,000 குடும்பத்துக்கு மேல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆகுதுன்னா இவங்க பொம்மை அரசு என்ன பண்ணுதுன்னா, நாங்கள் அதை காட்டுறோம், இதை காட்டுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், கடிதம் எழுதுகிறோம். நேற்று கூட நானும் அண்ணனும் மீனவ மக்கள் போயிருந்தோம். ஈரான்லேருந்து குடிப்பட்ட மக்களை அண்ணன் ஏற்கனவே அவ்வளோ ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பேசி இப்போ என்னால் என்ன முடியுமோ ஏன் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ண முடியும். நான் கடிதம் எழுதி நடந்துமாண்ணே பிரைம் மினிஸ்டருக்கு வெளியுறவுத்துறை கடிதம் நடந்துமா, அது என்ன நடக்கணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த பிரச்சனை ப்ராப்பராக எடுத்துக்கொண்டு சொல்லி அந்த இப்போ அன்னைக்கு கூட சொன்னாங்க லைக் சட்டமன்றத்தில் நாங்கள் விமான நிலையம் ஓப்பன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண முடியும்? நான் நினைச்சா பண்ண, நீங்க நினைச்சா பண்ண முடியுமா? மத்திய அரசு தான் பண்ண முடியுது. சட்டமன்றத்தில் வாக்குறுதி கொடுக்காங்க. ராமநாதபுரத்துக்கு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், எங்க இதுக்கு முன்னாடி தர்மபுரி எங்க ஒரு இடத்துல ஒரு விமான நிலையம், ஒசூர்ல விமான நிலையம் அமைஞ்சுச்சா. இதே மாதிரி மக்கள் ஏமாத்துறது என்ன? டிவி எல்லாம் அவங்க கையில இருக்கு. ஏதோ அவங்க வாக்குறுதியை கொடுத்துறது நடக்காத மக்கள் தெரியல. இப்ப மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா எவ்வளவு விஷயங்களை பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஒண்ணுமே நடக்கல. மத்திய அரசு நினைச்சாதான் நடக்கும் இதெல்லாம். ஏன்னா இது 2 நாட்டுகளுக்குள்ள பிரச்சனை. அப்படித்தானே? முதல்ல மீனவர்களுக்கு அவங்க பிரச்சனையை பெர்மனண்டா சொல்யூஷன் கொடுக்கும். பிளஸ் அந்த அவங்க பிடிச்சிக்க மீன்களை எக்ஸ்போர்ட் நமக்கு தேவையானது போக எக்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு இங்கேயே குளிர்பதனை அந்த வசதியில் அமைச்சு கொடுக்கும். பிளஸ் அந்த மீன் என்னைன்னா நம்மளோட மீன் ஒரு கிலோ 50 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு அவன் எவ்வளோ பண்ணுறான்? 1,00,000 50,000 அப்படி அதோட பதப்படுத்தி அதோட மீனெண்ணெய் எடுத்து சில இதெல்லாம் பண்ணுறாங்க. அது நம்ம மீனவர்களுக்கே கொடுக்கறதுக்கு ஏற்பாடு. இந்த கச்சத்தீவு மீட்பது லைக் நம்ம பண்ணல தவறு. யார் பண்ணதப்ப ராஜீவ் காந்தி அவங்களுடைய மூதாதைகள்லாம் பண்ணி போயிட்டாங்க. நம்ம நாட்டை ஆண்டவங்கலாம் அதுக்கு பொதுநேயாக கருணாநிதி குடும்பம். ஸோ இந்த குடும்பம் 2மே சேர்ந்து வாங்கிச்சு. கண்டிப்பாக கச்சத்தீவு நம்ம கையில் வர போகுது. பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சர் பயங்கரமாக ஒப்பிட்டு இருக்காங்க. கச்சத்தீவு நம்ம நாட்டோட
நம்மளுடைய எல்லைக்குள்ள கண்டிப்பா நடக்கும். இதுக்கான டைம் இருக்கு. நாங்க இதை சொல்ல முடியாது இல்லையா? எங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லணும், ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடந்து கச்சத்தீவு நம்ம மக்களுக்கு நமக்கு ஜஸ்ட் லைக் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட முடியும். நம்ம எப்படி நம்ம ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவோமோ கச்சத்தீவுல அந்த கிறிஸ்டின் அந்தோணி அம்மா கோயிலில் கண்டிப்பாக போய் சாமி கும்பிட முடியும். ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் அண்ணன் முனிசாமி, அமமுக மாவட்டத்தில் அண்ணன் எக்ஸ்எம்எல்ஏ முகவன் அவ்வளோ கைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆதரவோட நம்ம கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்தை ஜெயிக்கப்போம். சிவகான மக்கள் முன்னாடியெல்லாம் அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்த பிஜேபி வந்து ஏதோ அவங்களுக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற மாதிரி. இது வரைக்கும் எதிரான கட்சியில அவங்க பார்த்துறாங்க. கடந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்ததா நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு எதிரான கட்சின்னு கண்டிப்பா இல்ல. பிஜேபி கட்சி அவங்களுக்கு ஆதரவான கட்சி. ஏன்னா அடுத்த நாடுகளில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது எவ்வளவு பிரச்சனைகளை பேஸ் பண்ணாங்க. ஆனால் இப்ப பிஜேபி ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். அது ராமநாதபுரத்து மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கட்சி தான் நமக்கு பாதுகாப்பானது. கண்டிப்பா இனிமே இவங்களை நம்பக்கூடாது. திராவிட கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பாம கண்டிப்பா பிஜேபிக்கு ஓட்டு போடணும், பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடணும் கண்டிப்பா மக்கள் நம்புறாங்க.